சகோதரி வாகினி. நாங்களும் இந்த 30 வருஷமா இவருக்கு பொது மன்னிப்பு கிடைச்சிரும் என்று நிறைய தரம் எத்தனையோ ஜனாதிபதிட்டு எங்கள் அம்மாக்கள் இருந்த காலத்திலையும் நானும் எத்தனையோ இதண்டி இவர் இப்போ கடைசியாக வரைக்கும் நான் கொண்டே கடிதம் கொடுக்க எனக்கு கடிதம் திருப்பி வந்தது. உங்களோட கடிதம் கிடைச்சதுன்னு தான் வந்தது, மற்றபடி எங்களோட அண்ணாக்கு ஒரு இதுவும் பதிலும் கிடைக்கல. ஆனால் இந்த முறை வரைக்கும் எங்கள் அண்ணா இப்போ இவர் வார நாள்லாம் எங்கள் அண்ணா பிடிபட்டு 30 வருஷமா எங்களோட அண்ணாக்கு மன்னிப்பு கிடைக்கல. எங்களோட அண்ணா இந்த முறை சுதந்திர தினத்தில் என்றாலும் எங்களோட சுதந்திரமா வாழ விடணும். என்னன்னு சொன்ன இந்த ஜனாதிபதியை நாங்கள் குடும்பத்தோட கும்பிட்டு கேட்கிறோம். நீங்களாண்டாலும் எங்களோட அண்ணாக்கு மன்னிப்பு அளிங்க. 30 வருஷம் காணாத அவர் தண்டனை அனுபவிச்சது. எங்க அண்ணா 30 வருஷம் இந்த நாட்டுல ஒரு குடிமகனாக வாழ தகுதி இல்லையா எங்கட அண்ணா? அவருக்கு 50 வயதாக போகுது. இனியும் வச்சிருந்து என்ன செய்ய போறீங்க நீங்க? 50 வயதுலயும் சிறையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் எங்கட அண்ணா. எங்கட அண்ணா நான் இப்ப ஜனாதிபதி பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். நாங்கள் இப்ப இந்த சுதந்திர தினம் கிடைக்கும், அண்ணாக்கு சுதந்திரம் பெறப்போடுதான் நாங்க எதிர்பார்த்து இந்த ஜனாதிபதி வாழ்றது எங்கட குடும்பம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது. எங்க சகோதரனுக்கு விடுதலை அடைச்சிருமென்னு சொல்லி அவையால நான் கடைசியா கூட்டத்துக்கு போய்க்க வேலைதான் சொன்னேன். அரசியல் கைதிகளை நாங்க விடுதலை செய்வோம் தான் சொன்னேன். அதை நம்பித்தான் நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம். எங்கட அண்ணா 30 வருஷ வாழ்க்கையில இருந்து அவையில வெளியில விடுங்க. ஏன்னு சொன்னா அவருக்கு பொது மன்னிப்பு அளிக்கணும் வேண்டதான் எங்கட குடும்பம். எங்கட அண்ணா 50 வயது வச்சிருந்து என்னதான் செய்ய போறீங்க? நீங்க சொன்னதான் நிறைவேற்றுங்க. எங்களுக்கு அதுவே போதும். நாங்கள் உங்களை மேல போல நம்பி இருக்கிறோம். என்ன சொன்னா வந்த ஜனாதிபதி ஒரு தரமே எங்களுக்கு ஒன்றும் செய்யல. நீங்கள் ரெண்டாலும் எங்களுக்கு செய்யணும். நீங்கள் அந்த அதுல அனுபவம் உள்ள ஆட்கள் என்று தான் நான் இதை கேட்கிறேன். பொது மன்னிப்பு அளிச்சு இந்த சுதந்திரத்தை எங்களோட அண்ணாக்கு சுதந்திரத்தை கொடுத்து எங்களோட வாழ அவரை வாழி விடணும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். போராட்டத்தின் பேரில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள். இந்த வகையில் 30 ஆண்டுகளாக இருந்தும் சிறைகளில் சொல்லனா துன்பத்தினை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். கடந்த காலங்களுடைய அரசியலுடைய பொறுப்பாக இருந்த அரசியல் தலைமைகள், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்தில் கடும் போக்கினை ஏற்படுத்தி இருந்தது. அதே போல கடந்த காலங்களில் இருந்த 2 ஜனாதிபதி காலப்பகுதியில் பொது மன்னிப்புகள் அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு மிகுதி இன்னும் 10 தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் எஞ்சி இருக்கின்றார்கள். 15 தொடங்கி 30 ஆண்டுகளாக இந்த சிறைகளில் இருக்கிறவர்கள் கைது செய்யப்பட்ட இருக்கிறவர்களில் தண்டனை பெற்றவர்கள் 8 பேரும், வழக்கு நடந்து கொண்டிருக்கிறவர்கள் 2 பேருமாக இன்றைக்கும் சிறைகளில் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்ட கைதிகளுக்கான வழக்குகளும் தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீதிமன்றங்களில். அந்த சூழலில் கடந்த தேர்தல் கால பகுதியில் இந்த நாட்டினுடைய தற்போது உள்ள ஜனாதிபதி அவர்கள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்படுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் மேடைகளில், பிரச்சார மேடைகளில். அதற்கு அமைவாகவும் இந்த தமிழர்களுடைய அரசியல் தீர்வுகளை தமிழுடைய விடுதலை விடயத்தில் தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னர் இந்த அரசு ஒரு நல்லெண்ண அடிப்படையை வெளிப்படுத்த வேண்டும். வருகின்ற 31ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்குரிய விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக நாங்கள் ஊடகங்களுக்கு அறிந்திருக்கிறோம். எனவே அவர் வரும்